மக்கள் விரும்பும் வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு சினிமாவில் காட்டின ஒரு யதார்த்த வில்லன், அதே சமயத்தில் ஒரு மிரட்டலான வில்லன். அப்படி நம்ம மனசுல பதிஞ்சு போனாலும் அந்த மீன் டெம்ப்ளேட்ஸ்ல எல்லா நேரமும் வைரலா இருக்கும். இப்ப வரைக்கும் எல்லா டெம்ப்ளேட்லயும் அவர் நிறைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பேப்பர், சாப்பிட்ட பரம்பரை, மகான் போன்ற திரைப்படங்கள்ல மிக சிறப்பான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சு கலக்கி இருக்கக்கூடிய முத்துக்குமார் அவர்களை பேச அழைக்கிறேன். பத்திரிகை மற்றும் ஊடக சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேரத்தில் மரியாதைக்குரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நானும் அமர்ந்திருக்கும் டிமாண்டி குழு படக்குழு அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஒரு விஷயத்தை தான் தெளிவாக சொல்ல முடியும். எனக்கு என்னென்னா, பொதுவாக வந்து ஒரு டைரக்டர் வந்து ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது அந்த ஸ்கிரிப்ட் என்ன சொல்லுது, அந்த கண்டென்ட் என்ன, அதுக்கு அந்த கேரக்டர் என்ன பிஹேவ் பண்ணுவான் அப்படின்னு நான் இருப்பேன். இதில் நான் பண்ணும்போது இதில் தயானன்னு ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். அருணாநிதி சார் கூட காவலர் கேரக்டர். அது ஃபஸ்ட்டு நான் பண்ணும்போது எனக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் எனக்கு ஒன்று தோணும் இல்லையா, அது அப்படியே நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். உடனே வந்து அஜய் வந்து இப்படி பண்ணுவாங்க அவர் பண்ணி காமிச்சார். ஸோ என்னென்னா, நான் ப்ளே பண்ணியிருக்கிறது அத்தனையுமே வந்து அஜய் என்ன சொல்லியிருக்காரு அது அப்படியே தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அஜய் கூட மிகப்பெரிய ஒரு நடிகன் இருக்கான். ஏன்னா அஜய் வந்து நடிக்கணும். ஏன்னா பயங்கரமான ஒரு ஆக்டர் அஜய். ஏன்னா என்ன மட்டும் இல்லை, இந்த டீமில் அத்தனை பேருக்குமே நடிப்பு சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன்னா என்னென்ன எமோஷன்ஸு, சின்ன சின்ன டைலாகு எல்லாம் ஒரு அந்த மீட்ரு லெவலில் அவர் ஒரு ரைட்டராக வந்து அவர் என்ன எழுதியிருக்கிறாரு அதை ஆடியன்ஸ் போய் ரீச் ஆகணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். அதை வந்து அவரை சிந்தனையிலே அவர் போக்கில் நாங்கள் எல்லாருமே அடாப்ட் ஆகிட்டோம். ஸோ நிஜமாக இந்த படம் வந்து எல்லாரும் பார்வையாளர்கள் என்டர்டெயின் பண்ணோம். அருண்பாண்டியன் சார் சொன்ன மாதிரி இது வந்து ஹாரர் மட்டும் இருக்காது, இது சென்டிமெண்ட்டும் இருக்கும், அது மாதிரி காமெடியும் இருக்கும் இதில். ஸோ அந்த மாதிரி ஒரு எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான படமாக இருக்கும். அப்புறம் பாலச்சந்திரன் சார் முதல் படம், மகேஷ் சார் என்ன சொல்லும்போது முதல் படம் சார், நீங்கள் சினிமாவை நேசித்து உள்ள வந்திருக்கீங்க. நிஜமாக சினிமா தூங்குறது விளக்கமெல்லாம் சொல்கிறோம், ஆத்மாத்மா சொல்கிறோம். சினிமா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறோம். நீங்கள் இந்த ஒரு படம் பண்ணி முதல்ல வந்தது நாங்கள் ரொம்ப ப்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா டிமாண்டி குழு சார்பாக எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கோம். அப்புறம் என்ன தெரியல, நடிக்கும்போது ஈஸியாக இருக்குது. இந்த மேடையில் பேசும்போது மட்டும் சின்ன பழக்கம் இருக்குது, என்னன்னே தெரியல. கொஞ்சம் தான் அதை போயிடுன்னு நினைக்கிறேன். ஹரிஸை பற்றி சொல்லும்போது பயங்கரமாக இருக்காங்க ஒர்க்கு. பிரியா பற்றி சொன்னோம். பிரியாவை கூட நாங்கள் 600 படம் பண்ணியிருக்கோம். பயங்கரமான எங்கள் லுக்கே பயங்கரமாக இருக்கும். மெயினாக வந்து அப்புறம் யாரும் மேடையில் சாம்சியஸ் சார் அவருக்கு பிடிச்சிட்டார் மியூசிக்கு, மீனாட்சி. அப்புறம் சார் வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு முதல் இது. மெயினாக வந்து அருணாநிதி சார் பயங்கரமான ஒரு ஆக்டரு. நான் அருணாநிதி சார் கூட நான் நடிக்கும்போது டிமாண்டி குழு 1 பார்த்தேன். அதை பார்த்துட்டு என்ன மனுஷன் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அது டைரக்ட் பண்ணி யாருன்னா அஜய் ஞானமுத்து நல்ல ப்ராஜெக்ட் இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறப்போ எனக்கு கரெக்டாக அமைஞ்சிச்சு. எனக்கு வந்து அஜய் சார் கொடுத்தாரு. அதே மாதிரி அருணாநிதி சாருடைய இது வந்து நிஜமாக போகிறோம். இந்த படம் வந்து அடுத்த கட்டத்துக்கு அவருக்கு கொண்டு போகிறோம். அவர் வைரல் ஃபீவர்னு சொன்னதுனால ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்களுக்கு. ஸோ சீக்கிரம் ரெக்கவர் ஆகிடுவாங்க சார், மிஸ் பண்ணுறோம். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள், அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருமே பேசும்போது மீனாட்சி அவங்களோட கேரக்டர்ல ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. தெரியல, பட் படத்துல நான் சொல்லும்போது ஏதோ அப்படியே ஃபில்டர் பண்றாங்க. அந்த மாதிரி ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி கோப்ரால அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மீனாட்சி கோவிந்தராஜன் அவர்களை இப்பொழுது பேச வைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அஜய் சார், I have never gotten proper opportunity to thank you. So from Cobra. So thank you so much sir. And
more than this film, in this industry, you have guided me from day one. So thank you so much for that, sir. And Priya, Muthukumar sir, and it was such a pleasure எல்லாருக்கூடயும் work பண்ணது. And DeMonty 1, I think நான் ஒரு 15 வயசு இருக்கும் DeMonty 1 ரிலீஸ் ஆகும்போது நான் அம்மாவோட வந்து அந்த படம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ after like cut to like now 2023, I'm acting and I'm so happy. Yeah, so happy about that. And DeMonty 1 vandapo, like it was all around, like it had so much of buzz. So adhe madri DeMonty 2 kum unga love and support kudupinga na nambren. Do watch it in theaters. Thank you. Thank you, Meenakshi. டாக்டர் மனோஜ் பனா அவர்கள் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் காதை மூடிக்கிட்டு பார்த்தாலும் பயமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்படி மிரட்டலான காட்சிகளை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சினிமாட்டோகிராஃபர் திரு ஹரிஷ் கண்ணன் அவர்களை பேச அழைக்கிறேன். குட் ஈவினிங், எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ அஜய் சார் ஃபார் ஹேவிங் மீ அகைன். எனக்கு அவ்வளோலாம் பேச வராது, படம் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லா சினிமாட்டோகிராஃபர்ஸும் வந்து பேசாமல் நம்மக்கிட்ட அந்த படம் பார்க்கும்போது பேசுவாங்க. அதே போல தான் ப்ரெஸ் மீட்டில் அவங்க பேச மாட்டாங்க, உங்கள் படம் பேசும் அப்படிங்கிற பாலிசி அவரும் மெயின்டைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த படத்தோட எடிட்டர் திரு குமரேஷ், அவருக்கு வந்து இந்த டெப்யூ ஃபிலிம் அவ்வளோ அழகாக நியூ ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு. ஸோ அவர் வந்து ஒரு வார்ம் வெல்கமோட அந்த தருணத்தை நாங்கள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். டிமான்டி காலனி 1 and 2 ரெண்டுமே எனக்கு ஸ்பெஷல். ஏன்னா டிமான்டி காலனி 1 தான் நான் ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் எடிட்டராக ஒர்க் பண்ணேன். 2ல் வந்து எடிட்டராக இருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் அஜய்ண்ணா. தேங்க்ஸ். எனக்கும் பேசுகிறதுக்கு அவ்வளோவா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், டிசப்பாயின்மெண்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். வந்தால் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். பேசும்போது எடிட் பண்ணி பேசிட்டீங்க சார், தேங்க்யூ. அடுத்ததாக அதாவது நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தியேட்டரில் இவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் இவரோட மியூசிக் கேட்கறதுக்கு நமக்கு எல்லாருக்கும் அவ்வளோ பிரியும். இன்றைக்கும் ரேடியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்படி டியூன் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு சேனல்லையும் அவரோட பாட்டு ரொட்டேஷனில் வந்துகிட்டே இருக்கும். 50+ ஃபிலிம்ஸ் மோர் தென் தட் நான் கவுண்ட் பண்ணி பார்த்தேன், கவுண்ட் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி 50 படங்களுக்கு மேலே இன்னும் பல ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தமிழ், தெலுங்கு, அதுக்கப்புறம் மலையாளம், நான் இப்போ சொல்லணும்னா ஒரு RDX, ஒரு எக்ஸ்ப்ளோஷன் இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி, சாம் CS அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் வந்து டைரக்டர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். எனக்கு அஜய் இப்போ வழக்கமாக ஒன்று சொல்லுவாங்க, ஆக்சுவலி ஒரு இரையை தவற விட்ட ஒரு மிருகத்துக்கு தான் தெரியும் அடுத்த இரையை வந்து எப்படி அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுங்கிறதும் அதுக்கான வெறி. எப்பயுமே ஒரு படைப்பு தோற்றலாம். ஏன்னா படைப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டைமிங்கில் இப்போ நான் ஒரு மியூசிக் பண்ணுறேன், ஒரு சாங் பண்ணுறேன்னா இன்னைக்கு எனக்கு தோணுது, அது எதுலேயே இருந்து நான் வந்து ஃபீல் பண்ணி இன்னைக்கு தோணுது, ஒரு அது தப்பாயிடலாம். ஆனால் ஒரு படைப்பாளி என்றைக்குமே ஒரு திறமை இருக்கிறவங்க அப்படின்னா அது என்றைக்குமே அவங்க படைப்பாளி தான். அந்த படைப்பு வேணால் என்றைக்குமே இதாக இருந்திருக்கலாம். பட் இந்த படைப்பு என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு பேர் பெருசாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ டிமான்டி காலனி 1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம தியேட்டரில் பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு எல்லாமே. ஸோ இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த படம் பூர்த்தி பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்லலாம், இன்னொரு சைடில் கஷ்டம்னு சொல்லலாம். அந்த கஷ்டங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து மல்டிபிள் ப்ராஜெக்ட் பண்ணுறேன். எனக்கு எப்படின்னா ஒரு நாள் வந்து ஒரு ரெண்டு டைப் ஆஃப் எமோஷனை ஹேண்டில் பண்ணி ஒர்க் பண்ணணுங்கிறது தான் இருக்கும். என்கேஜிங்காக வச்சுக்கணும் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் ஒன்று தான் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ நம்ம தப்பு பண்ணுறோமோங்கிற மாதிரி ஒரு ஃபீல், ஓட்டம் அப்படியே இருக்கணும். ஸோ இந்த படம் பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த படம் மட்டும்தான் பண்ண வேண்டியதாக இருக்குது, வேறு படம் பண்ணுறதுக்கு தோண மாட்டேங்குது. அதுக்கு என்ன ரீசன்னா, எப்பயுமே நம்ம ஒரு ஹாரர் மூவி பார்த்துட்டு வெளியில் வரும்போது அந்த மூட்லேயே இருப்போம். நைட் செகண்ட் ஷோலாம் பார்த்துட்டு வரும்போது நான் சொல்கிறது இப்போ ஓகே, நான் சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் வரும்போது ரொம்ப பயமாக இருக்கும். நமக்கு அந்த மூட்லேயே இருப்போம், நம்ம அப்படி ஒரு ஹாரர் ஃபீல்லே இருப்போம், ஏதாவது நமக்கு பின்னால் நடந்து வராங்களான்லாம் பார்ப்போம். ஸோ இந்த படம் ஒர்க் பண்ணும்போதும் அது அப்படி தோணுது. இது நான் வந்து மிகைப்படுத்தியோ ஒரு மேடைக்காகவோ சொல்லலை. இந்த படம் பண்ணும்போது இவங்க சொன்ன மாதிரி ஒரு சும்மா ஜாலியாக சொல்லாங்கல்ல, ஏதோ ஒரு அமானுஷம் வந்துருச்சு, உண்மையாக வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அது எப்போ அது கூடிக்கிட்டு இருக்குன்னா, இப்போ ஃபர்ஸ்ட்ல க்ரீன் மேட்டாக இருக்கும் நிறையா. ஸோ அவர் சொல்லுவார், இந்த இடத்துல இது வருங்க, இப்படி வருவாங்க, இதுக்கு நீங்கள் பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் மியூசிக் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அது அப்டேட்டடாக இன்னொரு ரீல் வரும், அதில் வந்து சிஜி இருக்கும். அப்படி வரும்போது நமக்கு வந்து பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் வருது. அதாவது
நம்ம நினைச்சதை விட அவர் சொன்னதை விட அதிகமாக அது ஸ்க்ரீனில் வருது. ஏன்னா இந்த படத்தில் வந்து விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, அது ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த படத்துலேருந்து வெளியில் வேறு படங்கள் ஒர்க் பண்ண முடியலங்கிறது எனக்கு ஒரு வருத்தமான ஒரு இதுதான். பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே எண்டு ப்ராடக்ட் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ அஜய் கன்ஃபார்மாக இதில் வந்து ஒரு 6 அடிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு பெருசாக இருக்குது. இதோட ப்ரொடக்ஷன் ஆக்சுவலி சுப்பிரமணியன் சாராக இருக்கட்டும், இல்லை ராஜ்குமார் சாராக இருக்கட்டும், அவங்க இதுக்குள்ளே வந்து அவங்க பண்ண விதம், ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையை வந்து சொல்லி அதுக்கான பொருட்செலவுகள் அதிகமாக இருக்கும். சிஜியை பொறுத்த வரைக்கும், சிஜி ஆனாலும் சரி, இதோட எல்லாமே ஓவராலாகவே. ஏன்னா இப்போ ஒரு நடிகருக்கான அவருக்கு என்ன பிஸ்னஸ் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம இதை பண்ணணுங்கிற ஒரு சினிமா வட்டத்துக்குள்ளே இருந்து இல்லாமல் இந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணுதுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி செலவு செய்யுங்கிறது அது எல்லாருக்கும் வராது. முக்கியமாக இதில் பிடிஜே அவரோட வந்து பாபி எனக்கு பாபி அவர் வந்து இதுக்குள்ளே வந்தது ரொம்ப சந்தோஷம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வேற ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாரு. இதுக்குள்ளே வரும்போது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ ஆக்சுவலி என்னோட ஸ்டுடியோவுக்கு வந்தார் அவர். இதோட ப்ராசஸ் என்ன பண்ணுறீங்க, இது எப்படி பண்ணுறீங்கிற இதெல்லாம் அவருக்கு தேவையே இல்லை. அவர் பணம் கொடுத்துட்டு இது ஒரு பிஸ்னஸாக பார்த்துருந்தாருன்னா அப்படி பண்ணிருக்கலாம். பட் அவர் இது ஒரு பிஸ்னஸாக அப்படியெல்லாம் பார்க்கல. இது ஒரு கலையாக பார்க்குறாரு, அதை என்ஜாய் பண்ணுறாரு, அதை லவ் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் இவங்க வந்து உள்ளே வர்றதுங்கிறது ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயம் எங்களை மாதிரியான ஒரு டெக்னீஷியன். ஏன்னா இப்போ நீங்கள் ஏன்னா வேணாமோ ஏதோ சொல்கிற ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க் மாதிரிலாம் பண்ணாமல் இது ஒரு கலை, இதுக்கு இது செலவு பண்ணலாம், இது பண்ணால் இப்படி வரும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் நாலேஜோட வர்றது, அப்படியே தெரியலனாலும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுல வந்து அவர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அது அந்த மனசு. ஸோ அவருக்கு ஹெல்ப்பாக இருக்கிற மனோஜ் சார், ஆக்சுவலி எனக்கு அவர் நிறைய தடவை நான் மீட் பண்ணியிருக்கேன். பட் இப்போ ரீசெண்டாக தான் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ ரொம்ப சந்தோஷம். அருள்நிதி சார் வர நான் ஒர்க் பண்ணுற இது 3வது படம் நினைக்கிறேன், 3 4 தெரியல. நான் அவங்க சொன்னாங்க 50 படத்துக்கு நான் படத்தை உண்மையாக நான் இதுக்காக சொல்ல நான்